இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு சாதத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த குழம்பு கடலப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொரிய விட்டுருங்க. அந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட காரத்திற்கு ஏற்ற அளவு 1லேருந்து 2 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு கொத்து அளவு மல்லித்தலை அதையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது இந்த இதில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் அது ரிச்சாக இருக்கும். இது கூட பால் இல்லைன்னா மோர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பச்சை மிளகா காரமே கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் வரமிளகா சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா ஒன்று இது தாளிக்கும் போதே கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ காலைல ப்ரிப்பேர் பண்ணிட்டு லேட்டாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நான் நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மாதுளம்பழம் சேர்க்காமல் இது மட்டுமே பண்ணீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்தளவு க்ரீமியாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான தயிர் சாதத்தை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.